எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த எங்க ஃபேமிலியோட பாரம்பரியமான சிக்கன் கறியோட ரெசிபியை தான் நாங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அடிச்சு சொல்ற இந்த சிக்கன் கறி கல்யாண வீட்டுல எல்லாம் எப்படி மணக்குமோ அந்த மாதிரி மனமா டேஸ்டா இருக்கும். நான் சொல்லித்தர மாதிரியே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இதே மனம் இதே ருசியை உங்க கிச்சன்லயே வர வைக்க முடியும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஹோம் கிச்சன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் குக்கிங் வீடியோஸ்க்காக ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த ட்ரெடிஷ்னல் சிக்கன் கறியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதலாவதா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நாங்கள் மண் சட்டி எடுத்திருக்கோம். இந்த சிக்கன் மட்டன் எல்லாம் மண் சட்டியில் செஞ்சாலே அது தனி ருசியாக தான் இருக்கும் இல்லையா? நீங்கள் கடாய் கூட யூஸ் பண்ணலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆகும்ல, அந்த ஸ்டேஜில் நாங்கள் உரல்ல தட்டின இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே கிரைண்ட் பண்ணாமல் உரல்ல தட்டின இஞ்சி பூண்டு விழுதுல ஒரு தனி டேஸ்டே இருக்கு. அதோட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது பொன்னிறமாக வரும் வரை வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 kg சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இந்த பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. இதை உள்ள சேர்த்து அதோடையே 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு 1 மினிட் போல ரெஸ்ட்ல விடலாம். அப்பதான் அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட ஃபிளேவர் எல்லாம் சிக்கனுக்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகி அந்த ஒத்தன்டிக் அரோமாவோட சிக்கன் நல்லா டேஸ்டா வரும். ஒரு 1 மினிட் கிட்ட ஆகினதுக்கு அப்புறமா திறந்து பாருங்க, அவ்வளோ மனமா இருக்குங்க இந்த ஸ்டேஜ்ல. இப்போ இதுல நாம கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வெங்காயத்துல அரைவாசிய இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியில அரைவாசிய சேம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட 2 பச்சை மிளகா அண்ட் பெரிய பச்சை மிளகால அரைவாசியையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடைய கறி லீவ்ஸ் 3 கொத்து எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன துண்டு ரம்பையிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல்னு விடாம நான் சொல்லித்தர ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் அதே மாதிரி செய்யுங்க. ஏலக்காய், கருவேப்பிலை, ரம்பையிலை, பட்டை, இதெல்லாம் நம்மளோட சிக்கன் கறிக்கு ஒரு நல்ல அரோமா, நல்ல டேஸ்ட், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு 1 மினிட் கிட்ட அப்படியே மூடி வச்சிடுங்க. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சமாக வதங்கட்டும். ஸோ இப்போ 1 மினிட் கிட்ட ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் மசாலாஸை சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு சின்ன ஸ்பெஷல் இருக்குது. பிகாஸ் இந்த சிக்கன் கறிக்கு யூஸ் பண்ணுற இந்த மசாலா எங்கள் வீட்லேயே பாரம்பரிய முறையில் அரைச்ச மசாலா. ஸோ இது ஒரு மெயின் விஷயமாகவே இருக்கும் இந்த சிக்கன் கறியில். இந்த மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு மசாலா ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்ஸை பொறுத்து எங்கள் பாரம்பரிய மசாலாவோட ரெசிபியையும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். அளவுகள் பார்த்தீங்கன்னா மசாலா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுல ஒன்று கூட நாங்கள் வெளியால வாங்கினது இல்லை, எல்லாமே வீட்டில் செஞ்சது தான். ஆனால் மசாலா கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் பாரம்பரிய முறையிலையும் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு இதில் நாங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது சிக்கன் முக்காவாசி மூழ்கிற மாதிரி இருக்கும். நான் 1 kg சிக்கனுக்கான அளவுகள் தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. தெரியலன்னா கமெண்ட் கூட பண்ணலாம். நான் உங்களுக்கு அளவுகள் சொல்லி தர்றேன். இப்போ வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க இதோட உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு குறைவா இருந்தா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ கூடியா இருந்தா ஒரு சின்ன ஒரு உருளைக்கிழங்கு துண்டை கட் பண்ணி போடுங்க. உப்பு கரெக்ட் ஆகும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே விட்டுடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது ஸ்லோவா குக் ஆகட்டும். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு திறந்து பாருங்க, கம்மண்டு மணத்தோட நம்மளோட சிக்கன் கறி சூப்பராக சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் சொல்லி தந்த மெத்தடில் இந்த சிக்கன் கறியை ஒரு முறை செஞ்சு பாருங்க. சிக்கன் நல்லா ஜூஸியாக சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இதில் ஆயில் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுன்னா இந்த கறியை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விடுங்க. கொஞ்சம் ஆறி வரும்போது ஆயில் எல்லாம் மேலால் ஒரு
லேயராக ஃபார்ம் ஆகும். அப்போ பார்க்கும்போது எக்ஸாக்டாக கல்யாண வீட்டு கோழிக்கறி மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த ஆயில் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு மேலால் வந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆரம்பத்திலேயே ஆயிலை வந்து குறைவா சேர்த்து கூட பண்ணிக்கலாம். அதுவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் நான் செஞ்ச இந்த சிக்கன் கறி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மசாலா ரெசிபி வேணும்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.